பழனி சுகன்யாவை அவங்க அம்மா வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருப்பாரு. வந்த உடனே விஷயத்த கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துருவாரு. என்னடா கதிரி என்கிட்ட கூட சொல்லல. உடனே ராஜியும், சித்தப்பா உங்களை விடுங்க, என்கிட்டயே சொல்லல, நான் சென்னையில தானே இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து பாத்திருப்பேன்ல, இன்னமும் கூட நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லல கதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விடேமா, அதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அதிரடியோ உங்க மாமனார் மனசுல போய் நல்லா உட்கார்ந்துட்டடா, எப்ப பாரு உன்னோட புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்காரு. சின்னண்ணன் தான் அதை கேட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. என்ன செஞ்சாலும் அதிர் எனக்கு இப்படி பண்ணான், அப்படி பண்ணனா, இப்படி பாத்துக்கிட்டான், அப்படி பாத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காருடா. பெரியண்ணே மனசுல இவ்வளவு சீக்கிரத்துல நீ இடம் பிடிப்பன்னு நான் நினைக்கவே இல்லடா, எப்படிடா உனக்கு அவர் கூட நிக்கணும்னு தோணுச்சு, நீ நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாருடா அப்படின்னு சொன்னதுமே கதிருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை கேட்ட ராஜி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராஜி ரூம்குள்ள போனதும் தூங்காம உட்கார்ந்துருப்பாங்க. கதிர் ரூம்குள்ள வந்ததும், வா உனக்காக தான் உட்கார்ந்துருக்கேன், இங்க வா. திரு, எங்க அப்பா கூட நிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுச்சுன்னா, இல்ல உன்னை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்கல்ல எல்லாருமா, அதெல்லாம் மறந்துட்டு எப்படி அப்பா கூட நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் விடுராஜி, நீ எக்ஸாம் எப்படி பண்ண? என்னாலதான் வர முடியாம போயிடுச்சு, இனிமே உனக்காக போனாலும் எந்த இடத்துலயும் நான் கூட இருப்பேன் ராஜி. செந்தில் அவங்க வீட்டுல மீனாவுக்கு தங்க வளையல் வாங்கிட்டு வந்திருப்பாரு. மீனா, இது எப்படிங்க, காசு எப்படி வந்தது உங்களுக்கு? வாங்குற சம்பளத்துல முக்காவாசி என்கிட்ட கொடுத்துறீங்களே, அப்புறம் எப்படி சேர்த்து வச்சிருப்பீங்க, எந்த காசு, கொஞ்சம் எதுவும் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதை கேட்ட உடனேயே செந்தில் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஆனாலும் சமாளிப்பாரு. இல்ல ஆபீஸ்ல நான் வந்துட்டு சீட்டு போட்டேன் அப்படிம்பாரு. சீட்டு போட்டீங்களா? எப்படி பார்த்தாலும் 1.5 பவுனுன்னு சொல்றீங்க. 1.5 பவுனுன்னா இன்னைக்கு விற்கிற விலையில 1 லட்சம். ஏ மீனா, நீ கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பியா? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலன்னா நீ அந்த வளையல கொடு. இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும், அதனால அதை நான் கடையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கொடு அதை. இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க, வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு, காசு ஏது? ஐயோ மீனா, நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காத. அடுத்த நாள் காலையில பாண்டியன் அவங்க வீட்டுல ராஜி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. கோமதி கதிரும் அங்கதான் இருப்பாங்க. அப்ப ராஜி கிட்டையும் கோமதி கிட்டையும், உங்க பெரிய அண்ணனை போய் பாத்துட்டு வந்துரு கோமதி, அவரு உடம்புக்கு முடியாம இருக்கிறார்ல, அதனால நீங்க போய் பாத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கோமதியும் ராஜியும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் பாண்டியன் இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா தான் பாண்டியனை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி மீனா, நீ சாப்பாடு எடுத்து வை, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் உள்ள போக மீனா அந்த தங்க வளையலை எடுத்து வைக்கிறதுக்காக அல்மீரால வைக்க போவாங்க. ஆனா யோசிச்சுக்கிட்டே போவாங்க. செந்திலுக்கு இந்த வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துல இவ்வளவு பைசா எங்க இருந்து கிடைக்கும்? லஞ்சம் எதுவும் வாங்கியிருப்பாரோ? சேச்ச, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்களோட ட்ரெஸ்ஸு கடையில அதை வைக்கிறதுக்கு பதிலா செந்திலோட ட்ரெஸ்ஸு கடையில அதை மறந்து போய் வைக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை தூக்குவாங்க. அடியில பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கும். அடுத்து அஞ்சலியும் மயிலும் கோயில்ல எப்படி மீட் பண்ணுவாங்கன்னா, அஞ்சலி வழக்கம் போல சரவணனை கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. சரவணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டயத்துல மயில் அதே கோயிலுக்கு அங்க வரும்போது அஞ்சலியும் மயிலும் ஒரு இடத்துல மோதிக்குவாங்க. 2 பேரும் இது வரைக்கும் பேசினதில்லை அப்படின்னாலுமே 2 பேருக்கும் யாருங்கிறது தெரியும், அறிமுகம் தேவையில்லை. முதல்ல அஞ்சலி தான் ஆரம்பிப்பாங்க. பாத்துங்க, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இப்படிலாம் வேகமா வராதிங்க, பார்த்து வாங்க மயில் அப்படின்னு சொன்னதும் மயில் நிமிந்து பார்ப்பாங்க. பார்த்தா அஞ்சலியா இருக்கும். ஒன்றும் அடி எதுவும் படலையே, இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூப்பிட்டு அங்க கோயில்ல உட்கார வைப்பாங்க. எப்படி இருக்கீங்க? எத்தனாவது மாசம் இது? மயிலும், நல்லா இருக்கேன். தனியாவா கோயிலுக்கு வந்தீங்க? யாரையாவது கூட கூட்டிட்டு வரலாம்ல? இல்ல, நான் எப்பவும் வர்றதுதான், அதனால நானே வந்துட்டேன். உங்க அம்மா எப்படி உங்களை தனியா விட்டாங்க? உங்க அம்மாவை கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்குவேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேசலாமா அப்படின்னு ஆரம்பிச்சதும், என்னை பத்தியும் என் குழந்தைய பத்தியும் பேசுறதா இருந்தா என்கிட்ட தாராளமா பேசுங்க, வேற யாரை பத்தியும் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை மட்டும் கேட்டுருங்க, என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொன்னதும், நான் இப்பதாங்க என் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கேன். இவ்வளவு நாளும் சுயமா யோசிக்காம யார் யார் பேச்செல்லாமோ கேட்டுக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்பதான் முதல் முறையா என் குழந்தைக்காக நான் வாழணும் ஆசைப்பட்டு நானே விரும்பி வாழ ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து என்னை யாரும் குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சரவணன் அங்க வந்துருவாரு. ஏய், இங்க எங்க வந்த? அஞ்சலி, இவ சொன்னதெல்லாம் கேட்காத, இவ வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் அஞ்சலி, இவ சொல்றத நம்பாத. ஐயோ சரவணா, அவங்க எதுவுமே பேசல, நான் தான் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னேன், அதையும் அவங்க பேச விடல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மயிலு, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கோமதியும் ராஜியும் முத்துவேலை பாக்குறதுக்காக போவாங்க. வடிவு, மாறி, அப்பத்தா எல்லாருமே அவங்கள வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுவாங்க. சக்திவேல் மட்டும்
ராஜி நீ மட்டும் உள்ளவாமா, அந்த ஓடுகாலி எதுக்கு இங்க வரணும்? வாய மூடு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அவளை ஓடுகாலின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? நீ உள்ளவா கோமதி. எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு கோமதியவும் பாண்டியனையும் பார்த்து கத்துக்கோ. குமார் கெட்டு போறதுக்கு மொத்த காரணமும் நீதான்டா. ஏண்டா எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் தான் செய்வியா? எப்பவுமே புரிஞ்சு பேச மாட்டியா? எல்லா குடும்பமும் ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கிட்டீங்களோ? ஏன் அத்தா உனக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு இன்னும் தெரியல ஆத்தா. அவன் மகனை விட்டு அப்படியே அண்ணனுக்கு கவனிக்கிற மாதிரி மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறாங்க ஆத்தா. சும்மாவே இருக்க மாட்டியாடா? எப்ப பாரு சொத்து சொத்து சொத்து. அந்த சொத்தை வச்சு நீ என்னடா செய்ய போற? ஆகிற வரையிலும் இப்படியே தான் இருப்பியாடா? திருந்தவே மாட்டியாடா? அதுக்குள்ள வடிவு உள்ள கூப்பிடுறாங்க, நீங்க உள்ள வாங்க. ராஜி வாமா, அப்பா அங்க பெட்ல இருக்காங்க வா. இனி வரும் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.